ரத்தம் செய்ய ரத்தம் செய்ய கல்வாரி இயேசுவின் ரத்தம் செய்ய காருண்ய தேவனின் ரத்தம் செய்ய கல்வாரி இயேசுவின் ரத்தம் செய்ய காருண்ய தேவனின் ரத்தம் செய்ய கைதட்டி ரத்தம் செய்ய ரத்தம் செய்ய கல்வாரி இயேசுவின் ரத்தம் செய்ய காருண்ய தேவனின் ரத்தம் செய்ய கல்வாரி இயேசுவின் ரத்தம் செய்ய அறிக்கை பண்ணுங்க தேவனின் ரத்தம் செய்ய எதிரியை தூரத்திடும் ரத்தம் செய்ய என்னாலும் சுகம் தரும் ரத்தம் செய்ய எதிரியை தூரத்திடும் ரத்தம் செய்ய என்னாலும் சுகம் தரும் ரத்தம் செய்ய அதிகாரம் தந்திடும் ரத்தம் செய்ய அதிகாரம் தந்திடும் ரத்தம் செய்ய அதிசயம் செய்திடும் ரத்தம் செய்ய அதிசயம் செய்திடும் ரத்தம் செய்ய ரத்தம் செய்ய ரத்தம் செய்ய கல்வாரி இயேசுவின் ரத்தம் செய்ய காருண்ய தேவனின் ரத்தம் செய்ய ஆமென் கல்வாரி இயேசுவின் ரத்தம் செய்ய காருண்ய தேவனின் ரத்தம் செய்ய ரத்தம் செய்ய ரத்தம் செய்ய கல்வாரி இயேசுவின் ரத்தம் செய்ய காருண்ய தேவனின் ரத்தம் செய்ய நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தி பாவங்கள் போக்கிடும் ரத்தம் செய்ய பரிசுத்தமாக்கிடும் ரத்தம் செய்ய பாவங்கள் போக்கிடும் ரத்தம் செய்ய பரிசுத்தமாக்கிடும் ரத்தம் செய்ய சாபங்கள் நீக்கிடும் ரத்தம் செய்ய சாபங்கள் நீக்கிடும் ரத்தம் செய்ய சமாதானம் தந்திடும் ரத்தம் செய்ய சமாதானம் தந்திடும் ரத்தம் செய்ய பாடுங்க ஆமென் இயேசுவின் ரத்தம் செய்ய ஆமா கல்வாரி இயேசுவின் ரத்தம் செய்ய ரத்தம் செய்ய ரத்தம் செய்ய கல்வாரி இயேசுவின் ரத்தம் செய்ய காருண்ய தேவனின் ரத்தம் செய்ய சொல்லுங்க கல்வாரி இயேசுவின் ரத்தம் செய்ய விடுதலை தருகின்ற ரத்தம் செய்ய வெற்றி மேல் வெற்றி தரும் பாடுங்க தருகின்ற ரத்தம் செய்ய வெற்றி மேல் பலவீனம் நீக்கிடும் ரத்தம் செய்ய என்னை பலவானாய் மாற்றிடும் என்னை பலவானாய் மாற்றிடும் ரத்தம் செய்ய ரத்தம் செய்ய கல்வாரி இயேசுவின் ரத்தம் செய்ய காருண்ய தேவனின் 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 ரத்தம் செய்ய நமக்காக பரிந்து பேசுகிற இயேசுவின் ரத்தம் செய்ய
நாள்தோறும் பாதுகாக்கும் இயேசுவின் ரத்தம் ஜெயம். நம்மை பாவத்திலிருந்து நீதிமானாய் மாற்றின இயேசுவின் ரத்தம் ஜெயம். நமக்காய் பரிந்து பேசும் ரத்தம் ஜெயம். நாள்தோறும் பாதுகாக்கும் ரத்தம் ஜெயம். நாள்தோறும் பாதுகாக்கும் ரத்தம் ஜெயம். நீதிமானாக்கிடும் நித்திய ஜீவன் தரும் ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம். ஹல்லேலூயா. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. எல்லா வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நல்ல கரங்களை தட்டி அவருடைய நாமத்தில் பேய்கள் ஓடும். எல்லா செய்வினை கட்டுகள் முறியும். கை தட்டி அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொரு குடும்பங்களிலும் உயிர்த்தெழுந்த வல்லமை கிரியை செய்வதாக. Christ.
அற்புதங்கள் நடக்கும். தீமையானாலும் நன்மையாய் மாறும். நம் காரியங்களை வாய்ப்பதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லை. அவன் நாமத்தில் அற்புதம் நடக்கும். தீமையானாலும் நன்மையாய் மாறும். அவன் நாமத்தில் அற்புதம் நடக்கும். தீமையானாலும் நன்மையாய் மாறும். நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்தில் எல்லாருமாக அறிக்கை பண்ணி ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு. நமக்கு நித்திய ஜீவன் உண்டு. நித்தம் அவரோடு வாழ்வதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு. நமக்கு நித்திய ஜீவனும் உண்டு. அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு. நமக்கு நித்திய ஜீவன் உண்டு. நித்தம் அவரோடு வாழ்வதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நித்தம் அவரோடு வாழ்வதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் கைத்தட்டி ஆமாப்பா. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரமுள்ள உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசுவின் நாமம். வல்லமையான வேறொரு நாமமில்லை. மனுஷருக்குள் வல்லமையான வேறொரு நாமமில்லை. பாடுங்க. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. நல்ல கரங்களை தட்டி அவர் நாமத்தில் வாசல்கள் திறக்கும். பெரும் பர்வதங்கள் மெழுகு போல உருகும். நாம் முன்னேறி செல்வதற்கு வேறே நாமம் நமக்கில்லையே. அவர் நாமத்தில் வாசல்கள் திறக்கும். பெரும் பர்வதம் மெழுகு போல் உருகும். அவர் நாமத்தில் வாசல்கள் திறக்கும். பெரும் பர்வதம் மெழுகு போல் உருகும். நாம் முன்னேறி செல்வதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நாம் முன்னேறி செல்வதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் உயர்த்தி பாடுங்க. இயேசுவின் நாமத்தை உயர்த்தி உயர்த்தி உயர்த்தி. அவர் நாமம்
போதும், இயேசு நாமம் எனக்கு போதும். அவர் நாமத்தில் வாசல்கள் திறக்கும், பெரும் பர்வதம் மெழுகு போல் உருகும். அவர் இயேசுவின் நாமத்தினாலே கதவுகள் திறப்பதாக. அடைக்கப்பட்ட கதவுகள் இந்த நாளிலே வேறு நாமம் நமக்கில்லையே, நாம் முன்னேறி செல்வதற்கென்று நாமம் நமக்கில்லையே. இயேசு நாமம் எனக்கு போதும், இயேசு நாமம் எனக்கு போதும், இயேசு நாமம் எனக்கு போதும். பாடுங்க, அறிக்கை பண்ணி, மனுஷருக்குள்ளே வல்லமையான இயேசுவின் நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான நாமம். கடைசியா ஒரு முறை, இயேசு நாமம் எனக்கு போதும், இயேசு நாமம் எனக்கு போதும், மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசுராஜனம் சொந்தமா. மகிழ்வோம் மகிழ்வோம் இயேசுராஜனம் சொந்தமாயினா. சொந்தக்காரரவர் இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர். ஒரு முறை கூட மகிழ்வோம் மகிழ்வோம் தீன கை தட்டி, இயேசுராஜனம் சொந்தம். மகிழ்வோம் தீனமாக மகிழ்வோம், இயேசுரா இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர். ஆனந்தமே பரமானந்தமே, ஆனந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர், இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர், இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர், இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர். சின்ன சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், சின்ன சிறு வயதில் என்னை குறித்து விட்டார். தமது ஜீவனை பாதலத்தில் உள்ளத்தில் சொந்தமான, இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர். எந்த சூழ்நிலையோ அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். எந்த சூழ்நிலையோ அவர் அன்பினின்று காத்து
என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை ஆனந்தமே இது மாபெரும் பாக்கியமே ஆனந்தமே பரமானந்தமே இந்த பாதலத்தின் சொந்தக்காரவர் உள்ளத்தில் சொந்தமானா இந்த பாதலத்தின் சொந்தக்காரவர் அவர் வரும் நாளில் என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார் அவர் வரும் நாளில் என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார் அவர் சமூகமதில் ஆடி பாடி மகிழ்ந்திடுவே அவர் சமூகமதில் அங்கே அவருடனே அவர் சமூகமதில் அங்கே அவருடனே அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே ஆனந்தமே பரமானந்தமே பாடுங்க கையை தட்டி வாய்களை திறந்து இந்த பாதலத்தின் சொந்தக்காரவர் இந்த பாதலத்தின் சொந்தக்காரவர் அவர் வரும் நாளினில் என்னை கரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார் அவர் வரும் நாளினில் என்னை கரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார் அவர் சமூகமதில் அங்கே அவருடனே அவர் சமூகமதில் அங்கே அவருடனே அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆனந்தமே பரமானந்தமே இது கரங்களை உயர்த்தி கரங்களை அசைத்து பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் உள்ளத்தில் சொந்தமானா இந்த பாதலத்தின் உள்ளத்தில் சொந்தமானா கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி நல்ல வாய்களை திறந்து ஹalleluya இன்னும் நல்ல முழு பலத்தோடு கரங்களை தட்டி ஹalleluya ஹalleluya ஓ ஹalleluya 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 எல்லா சோர்வின் ஆவிகள் வெளியேறட்டும் எல்லா விதமான ஹalleluya அவிசுவாசங்கள் வெளியேறட்டும் கர்த்தர் தம்முடைய மகிமையை விளங்க பண்ணுவாராக ஹalleluya ஹalleluya அவருடைய வருகை நாளுக்கென்று ஆயத்தமாக்கப்படுகிற மணவாட்டி சபையாக இந்த ஆலயம் இருக்க வேண்டும் உலகத்தின் பின்னாகவும் உலகத்தின் நன்மைகளுக்காகவும் உலகத்தின் ஆசைகளுக்காக மாத்திரமல்ல கர்த்தருடைய நாளுக்கென்று சபை ஆயத்தமாக்கப்பட தேவன் கிருபை தருவாராக ஹalleluya ஐயா வாழ்க 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 ஐயா வாழ்க உம் நாமம் வாழ்க ஐயா ஸ்தோத்ர ஸ்தோத்ர உம் நாமம் வாழ்க ஐயா வாழ்க வாயத்திருந்து பரிசுத்தர் பரிசுத்தரே பரலோக ராஜா
ஆர்ப்பரிக்கின்றோம். Yes, Lord. Hallelujah, hallelujah, hallelujah. கையை உயர்த்தி பாடுங்க எல்லாருமாக. Hallelujah, 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 hallelujah. மே மாதம் 31ஆம் தேதி வரைக்கும் நடத்தி வந்த தெய்வத்திற்கு நல்ல கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஜனவரி மாதம், பிப்ரவரி மாதம், மார்ச் மாதம், ஏப்ரல், மே 150 நாட்களை கடந்து வர கர்த்தர் கிருபை செய்து இந்த மாதத்தின் இறுதி நாளை கர்த்தர் காண கிருபை கொடுத்திருக்கிறாரே. இந்த புதிய மாதத்து கூட கர்த்தர் நம்மை ஆச்சரியமாய் நடத்த போகிறதற்காக நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்கம்மா, ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. மை துதிக்கிறோம் தகப்பனே, மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. இந்த நாள்ல கூட கர்த்தாவே மை நோக்கி பார்க்கும்படியாய் நீர் கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, உலகம் எங்கும் ஆராதிக்கிற இந்த ஓய்வு நாளை கர்த்தாவே எங்களுக்கு ஆராதிக்கிற பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, ஜீவன், சுகம், பலன், ஆரோக்கியத்தை கொடுத்து ஆண்டவரே இந்த நாள்ல கர்த்தாவுடைய சன்னிதானத்துல வந்து ஜெபிக்கிற கிருபையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி அப்பா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்போது இவளை எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற வார்த்தை நிமித்தமாய் ஆண்டவரே உம்மை கனம் பண்ணி ஆண்டவரை உம்மை முதல் இடத்துல வைத்து ஆண்டவரை உம்மை தேடும்படியாய் வந்த ஒவ்வொரு ஜனங்களும் ஆண்டவரே ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை ஆண்டவரே, ஒரு நாளும் கைவிடப்படுவதில்லை அப்பா. ஆண்டவரே, இந்த நாள்ல கூட கர்த்தாவே இயேசுராஜா ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிற ஜனங்கள் நாங்களா இருக்கிறோம் அப்பா. உம்மை நோக்கி பார்க்க இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறோம் அப்பா. என்னென்ன காரியங்களுக்காக ஆண்டவரே அருமையான பிள்ளைகள் ஜெபிக்கிறார்களோ என் தேவன் தாமே ஆண்டவரே ஜெயத்தை கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எப்படிப்பட்ட பெரிதான காரியமாய் காணப்பட்டாலும் ஆண்டவரே உம்முடைய கண்களுக்கு அது லேசான காரியம் ஆண்டவரே அப்பா. கர்த்தாவே, காரியம் கைகூடி வர பண்ணும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, தடைப்பட்டு கொண்டிருக்கிற காரியங்கள் ஆண்டவரே சீக்கிரத்துல ஆண்டவரே ஒரு திறந்த வாசலை ஒவ்வொருவருக்கும் நீர் ஏற்படுத்தி கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவரே அநேக அற்புதங்களும் அதிசயங்களும் நடைபெறத்தக்க அநேக சாட்சிகள் எழும்பத்தக்க தேவன் கிருபை செய்வீராங்கப்பா. ஆண்டவரே, என்னை நோக்கி கூப்பிடு என்று சொன்னீரே ராஜா. உம்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளாய் காணத்தக்க ஆண்டவரே விசேஷமாய் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் ஆண்டவரே பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளத்தக்க தேவன் கிருபை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு ஜெப ஆவியை ஊற்றும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, ஜெபிக்கிற வாஞ்சை ஒவ்வொரு பிள்ளைகளும் காணத்தக்க, ஜெபத்தோடு செயல்படத்தக்க, ஜெபத்திலே ஜெயத்தை பெற்றுக்கொள்ள உலகத்திற்கென்றே ஓடி திரியாதபடிக்கு அப்பா ஆண்டவரே உமக்கு முக்கியத்துவத்தை கொடுத்த ஆண்டவரே உம்மை கனப்படுத்துகிற பிள்ளைகளாய் ஆண்டவரே நீர் கிருபை பாராட்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அநேக பாடல்களை பாடி துதிக்கிற வாயாய் மாறட்டும் ஆண்டவரே. ஜெபிக்கிற வாய்கள் திறக்கப்படட்டும் அப்பா. ஆண்டவரே, உன் வாயை விரிவாய் தர நான் அதை நிரப்புவேன் என்று சொன்ன கர்த்தர் ஆண்டவரே ஒவ்வொரு வாயும் ஆண்டவரை உமக்கென்று ஆண்டவரை திறக்கத்தக்க, உம்முடைய நாமம் பிரஸ்தாபிக்கத்தக்க அநேகர்
அநேகருக்கு உம்மை பற்றி அறிவிக்கிற ஜனங்களாய் எங்களை நீர் மாற்றும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் கிருபையாய் இறங்குவீராங்கப்பா, கிருபையாய் இறங்குவீராங்கப்பா ஆண்டவரே. சொந்த காரியங்களுக்கென்றே ஓடி ஓடி தெரியாதபடிக்கப்பா உம்முடைய சன்னிதானத்துல முழங்காலிட்டு ஜெபிக்கும் போது ஆண்டவரே எல்லாவற்றையும் நீர் பார்க்கிற தேவனாய் இருக்கிறீரப்பா. எங்களை வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. எங்களை போஷிக்கிற தேவனாய் இருக்கிறீரப்பா. எங்களை பராமரிக்கிற தேவனாய் இருக்கிறீரப்பா. எங்களுக்கு தாயும் தகப்பனுமாய் இருந்து எல்லாவற்றிலும் எங்களை கைவிடாத தேவனாய் இருக்கிறீரப்பா. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா ஆண்டவரே. இப்பொழுதும் பலவீனத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்தும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஜெயசீலன் அங்கிளுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. நல்ல பரிபூர்ண சுகம் உண்டாகும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் யாரெல்லாம் பலவீனத்தோட சுகவீனத்தோட காணப்படுகிறார்களோ என் தேவன் ஒவ்வொருவருக்கும் சுகத்தை கொடுக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா ஆண்டவரே. விசேஷமா இந்த வாரத்துலப்பா ஆண்டவரே ஸ்கூல் ஆண்டவரே திறக்கிறாங்கப்பா. எல்லா ஸ்கூல்ஸ்லயும் இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படட்டும்ப்பா ஆண்டவரே. எல்லா பிள்ளைகள் மேல இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படட்டும் அப்பா. எங்கள் சபை பிள்ளைகள் இந்த வாரத்துல ஸ்கூல்ஸ் போறாங்கப்பா ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகள் மேல இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படும்படியா நாங்கள் செபிக்கிறோம். இந்த ஆண்டு ஒரு விசேஷித்த ஆண்டாய் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் கொடுப்பீராங்கப்பா. அன்று சாலமோன் ஞானிக்கு கொடுத்த அதே ஞானத்தை எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்த ஆண்டவரே. எல்லா விதத்திலும் எங்கள் பிள்ளைகளை மேன்மை வைக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. எல்லா வாகனத்திலும் இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படட்டும் அப்பா ஆண்டவரே. ஸ்கூலுக்கு ஆண்டவரே பைக்ல போனாலும் நடந்து போனாலும் ட்ரெயின்ல போனாலும் பஸ்ல போனாலும் ஆண்டவரே வேன்ல ஆட்டோல போனாலும் அப்பா உம்முடைய கரம் ஒவ்வொரு மேல இருக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. பாதுகாப்பை கொடுக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம். வியாபாரம் செய்கிற பிள்ளைகள், தொழில் செய்கிற பிள்ளைகள், வாகனம் ஓட்டுகிறவர் மேல இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படட்டும் அப்பா ஆண்டவரே. படிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல, தூர தேசத்துல படிக்கிற பிள்ளைக்காக ஜெபிக்கிறோம். இங்க படிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா பிள்ளைகள் மேலும் இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படட்டும் அப்பா ஆண்டவரே. முதல் ஆராதனைக்கு வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இரண்டாம் ஆராதனையும் உம்முடைய கரத்துல கொடுக்கிறோம். இந்த வாரத்தை உம்முடைய கரத்துல கொடுக்கிறோம் அப்பா. தீங்கொன்றும் எங்களை துக்கப்படுத்தாதபடிக்கு இயேசுவின் இரத்த கோட்டைக்குள்ளும் மூடி மறைத்துக் கொள்ளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்லருமை பிதாவே. ஆமென் ஆமென். உட்காரோம். கர்த்தர் நல்லவர். Praise the Lord. Hallelujah. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லாமா? ஹல்லேலூயா. கர்த்தர் 733 பக்கம் 103 சங்கீதம். எல்லாரும் வேதாகமத்தை எடுத்துக்கொள்வோம். எல்லாரும் வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளலாம். நல்ல சத்தத்தை உயர்த்தி நாம் வாசிப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டிரார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாய் இருக்கிறது, வெளியின் புஷ்பத்தை போல் பூக்கிறான். கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அநாதியாய் என்றைக்கும் உள்ளது. கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார். அவருடைய ராஜரீகம் சர்வத்தையும் ஆளுகிறது.
கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவர் பணிவிடைக்காரராய் இருக்கிற அவருடைய சர்வ சேனைகளே அவரை ஸ்தோத்திரியுங்கள். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தர் ஆளுகிற எவ்விடங்களிலும் உள்ள அவருடைய சகல கிரியைகளே அவரை ஸ்தோத்திரியுங்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென். இந்த நாள்ல கூட நம்ம எப்பவுமே சொல்லுகிற அந்த யாபேசின் ஜெபத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. யாபேசின் ஜெபம்னா என்ன எல்லாம் சொல்லாமா? தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து எங்கள் எல்லைகளை பெரிதாக்கி உம்முடைய கரம் எங்களோடு கூட இருந்து தீங்கு எங்களை துக்கப்படுத்தாதபடி அதற்கு விலக்கி எங்களை காத்தருளும். ஹல்லேலூயா. வருஷம் 2000ல 26 வருஷத்துக்கு முன்பதாக இந்த யாபேசின் ஜெபத்தை குறித்து ஒரு ஊழியக்காரர் பிரசங்கம் பண்ணினார். அவர் ஒரு புத்தகத்திலிருந்து த பிரேயர் ஆஃப் ஜேபஸ்னு சொல்லி டேவிட் வில்கின்சன் என்கிற ஒரு தேவ மனிதன் எழுதின புத்தகத்திலிருந்து எடுத்து சில காரியங்களை எடுத்து சொல்லி கொடுத்து அவர் ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். அந்த நாளிலிருந்து 26 வருஷமாக நான் யாபேசின் ஜெபத்தை செய்து கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. ஏன்னா அவர் சொன்னார், அந்த புக்கில் எழுதியிருந்தது, சிலர் 10 வருடங்கள், சிலர் 15 வருடங்கள், சிலர் 20 வருடங்களாக இந்த யாபேசின் ஜெபத்தை செய்து அநேக ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறார்கள் என்று நான் காலேஜ் படிக்கும்போது அந்த செய்தியை நான் கேட்டேன். அந்த நாளிலிருந்து நான் அந்த ஜெபத்தை விடாமல் நானும் செய்துட்டு தான் இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் வெளியே போகும்போது வரும்போது, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உம்முடைய கரம் என்னோடு கூட இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு விலக்கி என்னை காத்தருளும் என்று சொல்லி ஜெபிப்பது என்னுடைய பழக்கமாக இருக்கிறது. அநேகருக்கு நான் அதை கற்றுக் கொடுத்திருக்கிறேன். ஸோ இந்த நாளில் பாருங்க, யாபேஸ் என்றால் அவன் பெயர். யாபேஸுக்கு அர்த்தம் என்னவென்றால் துக்கம். யாபேஸ்னா என்னது? துக்கம். ஹல்லேலூயா. யாபேஸ் என்றால் துக்கம். இங்கிலீஷில் பெயின், அவனுடைய வலி என்று அர்த்தம். துக்கம், சாரோ இல்லைனா வலி. அவன் பிறக்கும்போது என்ன நடந்தது என்று வேதம் சொல்லவில்லை. அவன் தாய் அவனை துக்கத்திலே பெற்றெடுத்ததினாலே அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டான். அவங்க அப்பா இறந்துட்டாரான்னு தெரில, இல்லைனா ஏதோ ஒன்று நடந்திருக்கிறது. அவன் பிறக்கும்போது ஏதோ ஒரு துக்கமான சம்பவம் நடந்ததுனால அவன் பேரே என்னன்னு வச்சுட்டாங்க? துக்கம். பேரே என்னது? துக்கம். பாருங்க, ஒருத்தர் பேரே துக்கம்னு வச்சுட்டா எப்படி இருக்கும்? ஏய் துக்கம், இங்க வாப்பா. ஏய் துக்கம், நல்லா இருக்கியா? என்ன துக்கம், சந்தோஷமா இருக்கியா? துக்கத்தை பார்த்து சந்தோஷமா இருக்கியான்னு கேட்டால் எப்படி இருக்கும்? ஸ்கூலில் போன அட்டெண்டன்ஸில் சயின்ஸ் மிஸ், ஏய் துக்கம், ப்ரெசன்ட் மிஸ். மேக்ஸ் மிஸ் வந்து, ஏய் துக்கம், ப்ரெசன்ட் மிஸ். எப்படி இருக்கும் அவனுக்கு? மனசே துக்கத்தின் மேலே துக்கம் வந்திருக்கும். ஆனால் இந்த துக்க நிறைந்த மனிதனை வேதம் சொல்லுகிறது. 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்கள். யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும், யாபேஸ் தன் சகோதரர்களை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த வசனம் வந்து அடுத்த வசனத்துல வந்திருக்கணும். 10வது வசனம் முதல்ல வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் நம்ம நினைக்கிறோம். ஆனா ஆண்டவர் ஆரம்பிக்கும் போதே இந்த யாபேஸை பற்றி சொல்லுகிறார். யாபேஸ் தன் சகோதரர்களை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். ஹல்லேலூயா. துக்கத்திலே பிறந்தவன் ஏதோ ஒரு காலகட்டத்திலே கர்த்தர் அவனுடைய துக்கத்தை மாற்றி ஆனந்த களிப்பாய் மாற்றி அவன் குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாய் கனம் பொருந்தினவனாய் மாறினான். ஹல்லேலூயா. வாசிங்க. அவன் தாய் நான் துக்கத்தோடே அவனை பெற்றேன் என்று சொல்லி, அவன் தாய் தான் துக்கத்தோடே அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டான். ஹல்லேலூயா. எப்பேற்பட்ட துக்கத்தில் இருந்தாலும், எப்பேற்பட்ட இழப்பிலே இருந்தாலும், எப்பேற்பட்ட வாழ்க்கையிலே நொந்து போன நிலைமையிலே இருந்தாலும் கர்த்தர் அவனை மாற்ற முடியும் என்பதை தான் வேதம் நமக்கு யாபேசின் மூலம் தேவன் கற்றுக் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. Whatever may be the situation, whatever may be the circumstance, it is nothing in the eyes of God. Hallelujah. ஆண்டவருடைய பார்வையிலே கர்த்தர் யாபேசையே கனம் பொருந்தினவனாய் மாற்ற முடியும் என்றால், துக்கத்தோடு பிறந்து துக்கத்தோடு வாழ்ந்தவனை கர்த்தர் ஒரு கனம் பொருந்தின மகனாக அந்த குடும்பத்திலே மற்ற சகோதரர்களை பார்க்கிலும் கனத்திற்குரிய பாத்திரமாய் கர்த்தர் மாற்றினதற்கு காரணம் என்ன என்று 10வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா.
கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நான் ஒரு கனத்திற்குரிய பாத்திரம். சத்தமா சொல்லுங்க, நான் என் குடும்பத்திலும் என் சபையிலும் என் சமுதாயத்திலும் கனத்திற்குரிய பாத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, இந்த நாள்ல இதுதான் பேக்ரவுண்ட், யாபேசுடைய பேக்ரவுண்டை நம்ம பார்க்கிறோம். யாபேஸ் தன் சகோதரர்களை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். அவன் தாய் தான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டான். அவனுடைய ஆரம்பம் அற்பமாய் இருந்தது, ஆரம்பம் துக்கமாய் இருந்தது. ஆரம்பத்தில் வாழ்க்கையிலே பலவிதமான கசப்புகளை சந்தித்தவன். ஆனால் கர்த்தர் அவனை கனம் பெருந்தினவனாய் மாற்றினதற்கு காரணம் என்ன என்று சொல்லி இந்த 10வது வசனத்தை வாசிக்கலாம். இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி. ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, தேவனை நோக்கி. தேவனை நோக்கி, வானத்தையும் பூமியையும் படைத்த தேவனை நோக்கி, வானத்தையும் பூமியையும் படைத்த தேவனை நோக்கி, உன்னதமான தேவனை நோக்கி உன்னதமான தேவனை நோக்கி யாபேஸ் ஜெபிக்க ஆரம்பித்தான். ஹல்லேலூயா. அவன் எத்தனை முறை ஜெபித்தான், எத்தனை ஆண்டுகள் ஜெபித்தான், எத்தனை தடவை ஜெபித்தான் என்றெல்லாம் சொல்லப்படவில்லை. ஆனால் யாபேஸ் நிச்சயமாக இது ஒரு முறை ஜெபித்திருக்க மாட்டான். அவருடைய வாழ்க்கையிலே இதை ஒரு ஜெபமாக, தன்னுடைய வாழ்க்கையே ஒரு ஜெபமாக மாற்றி கொண்டிருப்பான் என்றுதான் விசுவாசிக்கப்படுகிறது. பாருங்க, அவனுக்கு தெரியும் என்ன ஆசீர்வதிக்கிறது இஸ்ரவேலின் தேவன். தேவன்தான் என்னை ஆசீர்வதிப்பார், தேவன்தான் என் துக்கத்தை மாற்றுவார், தேவன்தான் என் வாழ்க்கையின் சூழ்நிலையை மாற்ற முடியும் என்பதில் அந்த விசுவாசம் அவனுக்கு ஆழமாயிருந்தது. ஹல்லேலூயா. அந்த நாட்களில் இப்படிலாம் ஜெப புக்கெல்லாம் கிடையாது, அந்தி சந்தி மத்தியான ஜெப புக்கும் கிடையாது, பாஸ்டர் எல் ஜோசப் கிடையாது. ஆனால் அந்த நாட்களில் கர்த்தர் அவனுக்கு ஒரு வெளிப்பாடை கொடுத்திருந்தார். நான் ஜெபித்தால் கர்த்தர் எனக்கென்று மனம் இறங்குவார் என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஸோ மீண்டுமா சொல்கிறேன், இந்த யாபேசின் ஜெபத்தை நாம் ஒரு முறை சொல்லுகிறதுனால ஒரு முறையும் சொல்லலாம், கர்த்தர் கிரியை செய்வார். ஆனால் இதை விசுவாசத்தோடு இந்த ஜெபத்தை இன்றைக்கு ஆயிரக்கணக்கான மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் இன்றைக்கும் நம்முடைய உலகத்திலே இந்த யாபேசின் ஜெபத்தை செய்து அநேக ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறார்கள் என்று சாட்சியாக வேதத்திலும் நம்ம அநேக புத்தகங்களில் நான் வாசித்திருக்கிறேன். பாருங்க, வாசிங்க. யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து, தேவனே என்னை ஆசீர்வதித்து. பாருங்க, 4 குறிப்பு தான். எத்தனை குறிப்பு? ஏன் சொல்ல மாட்டீங்களா? கொஞ்சம் எத்தனை குறிப்பு? 4 குறிப்பு தான். தேவனே என்னை, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து. வாசிங்க. என் எல்லையை பெரிதாக்கி, என் எல்லையை பெரிதாக்கி, உமது கரம் என்னோடு இருந்து, உமது கரம் என்னோடு இருந்து, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு, அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று அதற்கு விலக்கி என்னை காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். ஹல்லேலூயா. பதில் கிடைத்த ஜெபம். ஹல்லேலூயா. என்ன ஜெபம்? சத்தமா சொல்லுங்க, என்ன ஜெபம்? பதில் கிடைத்த வேதாகம ஜெபம். சொல்லுங்க, பதில் கிடைத்த வேதாகம ஜெபம். கர்த்தர் அந்த யாபேசுடைய விசுவாசத்தை கனப்படுத்தினார். அவன் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி கூப்பிட்டதை, கதறினதை ஆண்டவர் பார்த்தார். அவருடைய சூழ்நிலையை பார்த்தார். கனம், அவன் எவ்வளவு துக்கத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தான். அவருடைய வாழ்க்கையிலே நடந்த இழப்பு எப்பேற்பட்ட இழப்பாக இருந்தாலும் கர்த்தர் அவன் ஜெபத்திற்கு பதில் கொடுத்து அவனை கனம் பொருந்தினவனாய் கர்த்தர் மாற்றினார். ஹல்லேலூயா. குடும்பத்திலே மற்ற எல்லா சகோதரர்களை பார்க்கிலும் அவனை கர்த்தர் கனத்திற்குரிய பாத்திரமாய் கர்த்தர் அவனை மாற்றினார். ஹல்லேலூயா. இந்த அதிகாரத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, இவன் இவனை பெற்றான், இவன் இவனை பெற்றான், இவன் இவனை பெற்றான் என்று வரிசையா வரும். ஆனா அந்த 9வது வசனத்துல 10வது வசனத்துல மாத்திரம் யாபேசுடைய வாழ்க்கை வரலாறை தேவன் எழுதி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க பைபிள்ல வேற எங்கேயாவது யாபேசை பற்றி தேடி பார்த்தீங்கன்னா எத்தனை இடத்துல கிடைக்கும்? எத்தனை இடத்துல கிடைக்கும்? ஒரு இடத்துலையும் கிடைக்காது. ஹல்லேலூயா. ஏன்னா யாபேசை பற்றி ஒரே ஒரு இடத்துல தான் போட்டிருக்கு. ஹல்லேலூயா. இந்த 1 நாளாகமோ 4ஆம் அதிகாரத்தில்
9வது வசனம் 10வது வசனம். இந்த ரெண்டு வசனத்துல தான் யாபேசை குறித்து இந்த முழு வேதாகமத்தில் உலக வரலாறுலே அவரை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் வேதத்தில் நமக்கு என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்றால், யாபேஸ் ஒரு ஜெபிக்கிற மனிதன். ஹல்லேலூயா. யாபேஸ் ஒரு ஜெபிக்கிற மனிதன். அவருடைய வாழ்க்கையின் சூழ்நிலையை பார்க்காமல் கர்த்தரை சார்ந்து வாழ்ந்து மிகுந்த ஒரு கனத்திற்குரிய பாத்திரமாய் மாறி இன்றைக்கு உலகம் முழுவதும் யாபேசை குறித்து பேசுகிறதும், அநேக பிள்ளைகளுடைய பெயர் கூட யாபேஸ்னு பேர் வைக்கிறாங்க. என்ன வைக்கிறாங்க? யாபேஸ்னு பேர் வைக்கிறாங்க. துக்கம்ன்ற பேரை கூட வைக்கிறாங்க. ஏன் தெரியுமா? அவன் துக்கம் என்கிற பெயரை கர்த்தர் கனம் பொருந்தினவன் என்று மாற்றிவிட்டார். ஹல்லேலூயா. கனம் பொரிந்தனவன் என்று மாற்றிவிட்டார் என்றதனால தான் இன்னைக்கும் தைரியமா மக்கள் யாபேஸ் என்று பெயர் வைக்கிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்க, இந்த இடத்துல தேவரீர் என்னை ஆசீர்வதித்து, முதலாவது இந்த தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என்கிற அந்த வார்த்தை, ஆசீர்வாதம் என்றால் என்ன என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். வாசிக்கலாம். என்னாகமம் 6ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை பாருங்கள். பொதுவாக நமக்கு ஆசீர்வாதம்னா என்ன நினைப்போம்? நமக்கு அந்த உத்தரமேரூர் பக்கத்தில் 1 ஏக்கர் நிலம் வாங்கி போட்டோம், பேங்க்கில் கொஞ்சம் பணம் இருக்குது, ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டோம், என் பையன் பிஇ முடிச்சுட்டு இப்போது அமெரிக்காவுக்கு போயிட்டான், என் பொண்ணு இப்போது கனடாவுக்கு விசா அப்ளை பண்ணிட்டா, விசா சீக்கிரம் கிடைச்சிரும், அவளும் போயிடுவா. இப்படி இருந்தால் நம்ம ஆசீர்வாதம்னா இப்படி தான் நம்ம கணக்கு போடுவோம். ஆனால் கர்த்தர் மோசேவை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கும் போது என்ன சொல்லி ஆசீர்வதித்தார் என்பது ரொம்ப முக்கியமான காரியம். வாசிங்க. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி நீ ஆரோனோடும் அவன் குமாரரோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் போது அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியதாவது. ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் மோசே மூலமா, மோசே ஆரோனுக்கு, ஆரோன் இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று தேவன் சொன்ன வார்த்தைகளை இன்றைக்கு நான் உங்களோடு சொல்ல போகிறேன். இது தேவனே சொன்ன வார்த்தைகள். மோசேவுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்து, மோசே கிட்ட ஆண்டவர் சொல்ல, நீ போய் ஆரோனுக்கு கற்றுக் கொடு. ஆரோன் இஸ்ரவேல் ஜனங்களை, அவன் ஊழியக்காரனாய் இருக்கிறதுனால, லேவி கோத்திரமாய் இருக்கிறதுனால அவன் ஜனங்களை ஆசீர்வதிப்பான் என்று சொல்லி, எப்படி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். வாசிங்க. இதுதான் உண்மையான தேவனுடைய ஆசீர்வாதம். சொல்லுங்க, உண்மையான தேவனுடைய ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்துக்காக தான் நீங்களும் நானும் ஜெபிக்கணும். இதை நம்ம பெற்றுக்கொண்டோம்னா மற்ற காரியங்கள் எல்லாம், உலகத்தின் காரியங்கள் எல்லாம் நம்மளை தேடி வரும். நம்முடைய ஆவிக்குரிய மனக்கண்களை தேவன் இந்த நாட்களில் திறக்க வேண்டும் என்றும், பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் இந்த நாட்களில், கடந்த 3 நாட்களாக என்னுடைய ஜெபமே அந்த பவுலின் ஜெபந்தான். ஆண்டவரே, எங்களுடைய சபையில் இருக்கிற எனக்கும், எங்கள் குடும்பத்துக்கும், எங்கள் சபை மக்களுக்கும் பிரகாசமுள்ள மனக்கண்களை தருவீராக. ஹல்லேலூயா. உண்மையான ஆசீர்வாதம் என்ன? வாசிப்போம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். ஹல்லேலூயா. முதலாவது ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? தேவனுடைய பாதுகாப்பு. ஹல்லேலூயா. என்ன சொல்லுங்க, எல்லாரும் என்ன சொல்லுங்க வாய் திறந்து? தேவனுடைய பாதுகாப்பு. முதலாவது நம்முடைய உயிருக்கு பாதுகாப்பு தேவை. நம்ம உயிரோடு இருந்தால் தான் ஆசீர்வாதத்தை பெற முடியும். நம்ம உயிரோடு இல்லாமல் நம்ம மண்ணுக்கு மண்ணாக போயிட்டோம்னா என்ன பிரயோஜனம்? முதலாவது நம்முடைய உயிருக்கு பாதுகாப்பு, நம்முடைய சரீர சுகத்துக்கு பாதுகாப்பு, நம்முடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு, நம்முடைய வேலைகளுக்கு பாதுகாப்பு, நம்முடைய வியாபாரங்களுக்கு பாதுகாப்பு, இந்த தேசத்துக்கு பாதுகாப்பு, இந்த பட்டணத்துக்கு பாதுகாப்பு, கொள்ளை நோயிலிருந்து பாதுகாப்பு. பாதுகாப்பு தான் செக்யூரிட்டி. ஆண்டவர் உங்களை காக்க கடவர். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், கர்த்தர் உங்களை காக்க கடவர். ஹல்லேலூயா. இது சாதாரண வார்த்தை இல்லைங்க. ஆண்டவர் மோசே மூலமா கொடுத்த ஆசீர்வாதம். கர்த்தர் உங்களை காக்க கடவர். பக்கத்தில் இருக்கவங்களை கைப்பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தர் உங்களை காக்க கடவர். கர்த்தருடைய பாதுகாப்பை மிஞ்சி யார் உள்ள வர முடியும்? எந்த சத்துரு உள்ள வர முடியும்?
வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் நம்மை பாதுகாக்கும் போது எந்த நோய் நம்மை அணுக முடியும்? எந்த ஒரு கொள்ளை நோய் நம்மை அணுக முடியும்? எந்த ஒரு சத்துரு நமக்குள்ள வர முடியும்? வரவே முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை காக்க கடவர். ஹல்லேலூயா. பாதுகாப்பு. எல்லாம் சொல்லுங்க, பாதுகாப்பு. முதலாவது தேவன் நமக்கு கொடுக்கிற பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? நம்மை பாதுகாத்து நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், நம்முடைய குடும்பம், நம்மை சுற்றி உள்ள நம்முடைய பொருட்கள், நம்முடைய எல்லாவற்றையும் அவர் பாதுகாக்க காக்க கடவர் என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதிக்க சொன்னார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனையோ பேர் சொல்றாங்க, பொத்தலான பையில போயிட்டு இருக்குங்க. நம்முடைய பணங்களை கர்த்தர் பாதுகாப்பார், நம்முடைய சிந்தையை கர்த்தர் பாதுகாப்பார், நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாக்கட்டும். கர்த்தருடைய பாதுகாப்பு, கர்த்தர் நம்மை காக்க கடவர் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு ஒரு காவல் தெய்வமாக இருந்து நம்மை பாதுகாக்க போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறவர். பாருங்க, உன்னதமானுடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லுடைய நிழலில் இருந்து அந்த பாதுகாப்பை பெற்றுக்கொள்ள தேவன் நமக்கு கிருபை தருவாராக. இரண்டாவதாக பாருங்க, வாசிங்க. கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கிருபையாய் இருக்க கடவர். இரண்டாவது ஆசீர்வாதம் கர்த்தருடைய கிருபை. ஹல்லேலூயா. இரண்டாவது ஆசீர்வாதம் என்னது? கர்த்தருடைய கிருபை. முதலாவது பாதுகாப்பு, இரண்டாவது கர்த்தருடைய கிருபை. ஆண்டவர் தேவ கிருபை நம்முடைய வாழ்க்கையில இல்லை என்றால், அந்த இரக்கம் தயவு ஆண்டவர் நம்ம மேல கொடுக்கலனா, நம்ம நிற்பது, நிர்மூலமாகாமல் இருப்பது ஆண்டவருடைய கிருபை தான். ஹல்லேலூயா. கொடிய உலகத்துல நோவா வாழ்ந்த கடைசி காலம், அந்த அழிந்து போகிற காலத்துல பூமி எல்லாம் பயங்கர கொடூரமான பாவத்தில் நிறைஞ்சிருக்கும் போது நோவா உத்தமனும் நீதிமானும் தேவனோடு சஞ்சரித்தவனுமாய் இருந்ததுனால, கர்த்தருடைய கண்களில் நோவாவுக்கு கிருபை கிடைத்ததுனால, அந்த ஒரே ஒரு அந்த கிருபையினால கர்த்தர் நோவாவுடைய குடும்பத்தை அந்த அழிவிலிருந்து கர்த்தர் பாதுகாத்தார். ஹல்லேலூயா. என்னது ரெண்டாவது? என்னது ரொம்ப முக்கியம்? கர்த்தருடைய கிருபை. எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க, கர்த்தருடைய கிருபை இல்லாம நீங்க என்னதான் உழைச்சாலும், என்னதான் உருண்டாலும் பிறண்டாலும் படிச்சாலும், கர்த்தருடைய கிருபை இல்லாம எந்த ஒரு காரியத்தையும் நம்முடைய வாழ்க்கையில சாதிக்க முடியாது என்பதை நாம் நன்றாக அறிந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. தமிழ்நாட்டின் மேல கர்த்தருடைய கிருபை இருப்பதாக. எல்லாம் சொல்லுங்க, தமிழ்நாட்டின் மேலே கர்த்தருடைய கிருபை இருப்பதாக. நம்முடைய இந்திய தேசத்தின் மேலே கர்த்தருடைய கிருபை இருப்பதாக. முதலாவது, கர்த்தர் நம்மை காக்க கடவர். பாதுகாப்பு என்கிற அந்த மிகப்பெரிய ஆசீர்வாதம். இரண்டாவது மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய கிருபை. ஹல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். The second thing is the grace of God. First thing is the protection of God. கர்த்தருடைய பாதுகாப்பு. இரண்டாவது கர்த்தருடைய கிருபை. மூன்றாவது என்ன ஆசீர்வாதம் பாருங்க. கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி, கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா. மூன்றாவது மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்னது? சமாதானம். ஹல்லேலூயா. வாய்களை திறந்து சொல்லுங்க, சமாதானம். ரெண்டாவது, கைப்பிடிச்சு பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களோடு, கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு கிடைப்பதாக. சொல்லுங்க, கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு கிடைப்பதாக. ஆமென். மூன்றாவதாக, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. சொல்லுங்க, கர்த்தருடைய சமாதானம் உங்களுக்கு உண்டாவதாக. தேவன் கொடுக்கிற சமாதானம் உங்களுக்கு உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாமே இருந்தாலும் சமாதானம் இல்லைன்னா ஒன்றும் இல்லை. எல்லாமே இல்லாமல் இருந்தும் சமாதானம் இருந்தால் அதை மாதிரி ஒரு பெரிய ஆசீர்வாதம் எதுவும் கிடையாது. ஹல்லேலூயா. கர்த்தர் உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா.
ஆண்டவர் சொன்னாரு, நான் ஐ வாண்ட் டு bless இஸ்ரேல், நான் இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். மோசே, நீ என்ன பண்ணணும்? ஆரோனுக்கு கற்றுக்கொடு, எப்படி ஆசீர்வதிக்கணும்னு கற்றுக்கொடு. நான் என்ன எப்படி ஆசீர்வதிக்க விரும்புகிறேன் தெரியுமா? நான் அவர்களை காக்க கடவர், நான் அவர்களுக்கு கிருபையாய் இருக்க கடவர், நான் அவர்களுக்கு சமாதானம் அருளி அவர்களை நான் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. 27வது வசனத்தை வாசிங்க. இவ்விதமாய் அவர்கள் என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல் இவ்விதமாய் அவர்கள் என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல் கூற கடவர்கள், அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல் என்றார். சொல் என்றான். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் ஆசீர்வாதம்னா என்னன்னு மைண்ட்ல வச்சிருக்காருன்றது நமக்கு தெளிவா இருக்கணும். நம்ம ஆசீர்வாதம்னுட்டு எனக்கு இது வேணும், அது வேணும், இது வேணும், அதெல்லாம் இருந்தாலும் நமக்கு சமாதானம் வேணும். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளை பாதுகாக்கணும். என்னத்தை கொடுத்தாலும் அதை பாதுகாக்க தேவன் நமக்கு கிருபை தரணும். அந்த கிருபையை கர்த்தர் நமக்கு கட்டளையிடுவாராக. 3 தான்: பாதுகாப்பு, கிருபை, சமாதானம். எல்லாம் சொல்லுங்க: பாதுகாப்பு, கிருபை, சமாதானம். இதுதான் வானத்தையும் பூமியும் படைத்த உன்னதமான தேவன் தம்முடைய ஜனமாகி இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கும் போது கொடுக்க வேண்டிய 3 ஆசீர்வாதங்கள் என்று சொல்லி தேவன் மோசேயின் மூலமாக அந்த ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. இந்த ஆசீர்வாதத்தினால் கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆவிக்குரிய இஸ்ரவேலராய் இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் தேவன் கட்டளையிடுவாராக. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை காக்க கடவர், கர்த்தர் உங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவர், கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா. சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆமென். நான் அதை பெற்றுக்கொள்ளுகிறப்பா. என் குடும்பத்தில், எங்க சபையில, எங்க ஊழியத்தில், இங்க வந்திருக்கிற எல்லாரும் தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை முழுமையாய் பெற்றுக்கொள்ள தேவன் கிருபை தருவீராக. ஹல்லேலூயா. நீங்க இந்த 3ஐயும் வச்சு ஜெபம் பண்ணி பாருங்க. ஏன்னா இதுதான் தேவ சித்தம். தேவ சித்தத்தை விரும்பி ஜெபம் பண்ணா தேவ சித்தம் நிச்சயமா நிறைவேறும். நம்முடைய மாம்ச சித்தத்தெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறதுக்கு தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தீங்கன்னா நமக்கு அறியாத சித்தத்தெல்லாம் தேவன் வெளிப்படுத்துவார். அந்தந்த நேரத்திற்கு தேவையான கிருபையை கொடுப்பார். ஹல்லேலூயா. அறியாத தேவ சித்தத்தை குறித்து கவலைப்படாம தெரிந்த தேவ சித்தத்துக்காக ஜெபித்தீங்கன்னா அறியாத தேவ சித்தத்தை கர்த்தர் அந்தந்த வேளையிலே ஆச்சரியமாய் நடத்துவார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். 2வதாக என் எல்லையை பெரிதாக்கி. முதலாவது என்னது? தேவரீர் என்னை ஆசீர்வதித்து எனக்கு பாதுகாப்பை கொடுத்து எனக்கு கிருபையாக இருந்து எனக்கு சமாதானத்தை கொடுத்து என்னை ஆசீர்வதிங்கப்பா, என் குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பான்னு இந்த 3 காரியங்களை நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை பாதுகாப்பார், குடும்பத்தை பாதுகாப்பார், எல்லாவற்றிலும் ஒரு பாதுகாப்பு இருக்கும். 2வதாக உன் எல்லையை பெரிதாக்கி. வசனம் சொல்லுது, சங்கீதம் 118:5 வாசிங்க. நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி, கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார், விசாலத்திலே வைத்தார். ஹல்லேலூயா. நெருக்கத்தின் மத்தியிலே கர்த்தரை தேடுங்கள். நெருக்கத்தின் மத்தியிலே, பாடுகளின் மத்தியிலே, உபத்திரவத்தின் மத்தியிலே கர்த்தருக்கென்று நம்ம எதெல்லாம் நம்ம நேரத்தை கொடுத்தால் நேரத்தை விசாலமாக்குவார். எதெல்லாம் நம்ம ஆண்டவருக்கு நெருக்கத்தின் மத்தியில் கொடுக்கிறோமோ அதை கர்த்தர் கனப்படுத்துவார். நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிடணும், புலம்பக்கூடாது, முறுமுறுக்க கூடாது. ஆண்டவரே, இந்த சூழ்நிலையை என்னை வைத்ததுக்காக ஸ்தோத்திரப்பா, இந்த ஒரு சின்ன ஒரு வீட்டை எனக்கு கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம், கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதங்களுக்காக நன்றி சொல்லி நன்றி சொல்லி நன்றி சொல்லி நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். கர்த்தர் என்னை என்ன பண்ணாரு? கேட்டருளி விசாலத்திலே கொண்டு போய் வைத்தார். ஹல்லேலூயா. எப்படி விசாலத்தில் கொண்டு போகிறார் பாருங்க. ஏசாயா 54ஆம் அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனத்தை வாசிங்கள். உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும், உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும், தடை செய்யாதே, தடை செய்யாதே. பாருங்க, நம்முடைய எண்ணங்களிலே நான் விசாலமாக வேண்டும்,
நான் வளர வேண்டும், என் எல்லைகள் விரிவாக்கப்பட வேண்டும் என்றால் என்னுடைய ஆவிக்குரிய எல்லைகள், என் ஜெப வாழ்க்கையின் எல்லைகள், என் வேத வாசிப்பின் எல்லைகள், என்னுடைய ஊழியத்தின் எல்லைகள், என் குடும்பத்தின் எல்லைகள், என் வியாபாரத்தின் எல்லைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் விசாலமாக்க, அவர் என் எல்லைகளை பெரிதாக்க அவரால் முடியும் என்பதை நீ தடை செய்யாதே. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. என்னுடைய அவிசுவாசம், என்னுடைய சந்தேகம், என்னுடைய சோம்பேறித்தனம், என்னுடைய காரியங்களினாலே நான் அதை முடக்கி கொள்ளாதபடிக்கு தேவன் என்னை விசாலத்திலே கொண்டு செல்ல தேவன் கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. வாசிங்க. உன் கைகளை நீளமாக்கி உன் முளைகளை உறுதிப்படுத்து. ஹல்லேலூயா. You extend your boundaries. நீ தைரியமா கொஞ்சம் காலை விரிவாக்கி நீ செயல்படு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. பாருங்க, நமக்கு ஒரு விஷன் பெருசா இருந்ததுன்னா, தரிசனம் பெருசா இருந்தா அந்த தரிசனத்துக்கு ஏற்றபடி கர்த்தர் நமக்கு ஆட்களை கொடுப்பார், பணத்தை கொடுப்பார், தேவைகளை சந்திப்பார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். 3வது வசனத்தை வாசிங்கள். நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்தரித்துக் கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றுவிப்பார்கள். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. பாலைவனமாய் இருக்கிறதை சோலைவனமாய் கர்த்தர் உங்கள் மூலமாக என் மூலமாக மாற்ற போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. அதான் நம்ம எப்பவுமே சொல்லி ஜெபிக்கிறோம். சங்கீதம் 2:8 எல்லாம் சொல்லாமா? சங்கீதம் 2:8 என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உனக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லையை உனக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன் என்று சொன்னவர் நம்முடைய எல்லைகளை தேவன் விரிவாக்க போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. என் எல்லைகளை விரிவாக்குங்கப்பா. எல்லாம் சொல்லாமா? என் எல்லைகளை விரிவாக்குங்கப்பா. அதற்குண்டான விசுவாசத்தையும் தைரியத்தையும் செயல்பாட்டையும் எனக்கு தாங்கப்பான்னு கேட்போம். கர்த்தர் நிச்சயமாக கொடுப்பார். முதலாவது, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து. 2வது, என் எல்லையை பெரிதாக்கி. பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில வெறும் எல்லைனா வெறும் உலக பிரகாரமாவே யோசிச்சுட்டு இருக்க கூடாது. அதெல்லாம் நடக்கும். கர்த்தர் நம்முடைய எல்லைகளை பெரிதாக்குவார். நம்முடைய வீட்டின் எல்லைகள் எல்லாவற்றையும். நமக்கு ரொம்ப முக்கியம் என்ன தெரியுமா? நம்முடைய ஜெபத்தின் எல்லை, விசுவாசத்தின் எல்லை, நம்முடைய வேத வாசிப்பின் எல்லை. பாருங்க, இந்த வாரத்தில், இந்த மாதத்தில் இந்த ஜீவ ஊற்று, இந்த ஜீவ வார்த்தை எக்ஸாம் வரப்போகுது. வேதத்தில் எல்லையை விரிவாக்குறதுக்கு யோவானை படிக்க வேண்டும். யோவானில் 21 அதிகாரம் இருக்கு. நல்ல படிங்க, வேதத்தை வாசிங்க. வேதத்தை வாசிக்கும் போது கர்த்தர் அநேக காரியங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில கற்றுக் கொடுப்பார். யோவானில் பார்த்தீங்கன்னா நானே 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 என்று பல முறை வரும். நானே வழியும் சத்தியமாக இருக்கிறேன், நானே வாசல், நானே நல்ல மேய்ப்பன், நானே வெளிச்சமாக இருக்கிறேன். எத்தனையோ இடத்துல நானே என்று சொல்லுகிறது. இதெல்லாம் வேதத்தை வாசிக்கும் போது அநேக ரகசியங்களை கற்றுக்கொள்ள, ஆவிக்குரிய வளர்ச்சியை அடைய தேவன் நமக்கு கிருபை தருகிறவராய் இருக்கிறார். 3வதாக, முதலாவது தேவரீர் என்னை ஆசீர்வதித்து, 2வது என் எல்லையை பெரிதாக்கி. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, எல்லாவற்றிலும் என் எல்லையை, என் லைஃப்ல, ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல, பிசிக்கல் லைஃப்ல, ஃபேமிலி லைஃப்ல, சில்ட்ரன், என் பிள்ளைகள் லைஃப்ல ஒரு எல்லையை விஸ்தாரமாக்கி தாங்கப்பா. நான் யாபேசை போல ஜெபிக்கிறேன்ப்பா. கர்த்தர் என்னை கனம் புரிந்தவனாய் நீர் மாற்ற வல்லமை உள்ளவராய் இருக்கிறீர் என்று ஜெபிக்கும் போது கர்த்தர் அப்படியாக செய்ய போதுமானவராய் இருக்கிறார். 3வதாக பாருங்க, உமது கரம் என்னோடு இருந்து. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, உம்முடைய கரம், the hand of God. கரம், கர்த்தருடைய கரம். வாசிங்க, சங்கீதம் 118:16 வாசிங்கள். கர்த்தரின் வலது கரம் உயர்ந்திருக்கிறது. கர்த்தருடைய கரம், வலது கரம் உயர்ந்திருக்கிறது. கர்த்தரின் வலது கரம் பராக்கிரமம் செய்யும். கர்த்தரின் வலது கரம் பராக்கிரமம் செய்யும். ஹல்லேலூயா. பராக்கிரமுள்ள கரம். ஹல்லேலூயா. The hand of God represents the power of God. ஆண்டவருடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். நம் மூலமாக தேவன் மகிமையாய் வெளிப்பட வேண்டும். ஹல்லேலூயா. நம் மூலமாக தேவனுடைய வல்லமை புறப்பட வேண்டும்.
அவர் சொல்றாரு, ஆண்டவரே உம்முடைய கரம் எங்களோட கூட இருக்கணும்ப்பா. கர்த்தருடைய கரம் பராக்கிரமுள்ள கரம், வல்லமையுள்ள கரம். கர்த்தருடைய கரத்தை பற்றி நிறைய இருக்கு, நான் ஜஸ்ட் நோட் பண்ணேன். வாசிங்க. வல்லமையின் கரம். கர்த்தருடைய கரம் எப்படிப்பட்டது? வல்லமையின் கரம். Power of God, the hand of God is powerful. கர்த்தருடைய கரத்தை கொண்டுதான் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து பெரிய அற்புதங்களை செய்தார். இரண்டாவது விடுவிக்கும் கரம். விடுவிக்கும் கரம். ஆண்டவர் சத்ருவின் கையிலிருந்து நம்மை விடுவிக்கிற வல்லமையுள்ள கரம் கர்த்தருடைய கரம். மூன்றாவது பாதுகாக்கும் கரம். கர்த்தருடைய கரம் இஸ்ரவேல் ஜனங்களை மாத்திரமல்ல, கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கிற கரம். தொட்டு சுகமாக்கும் கரம். இந்த கரம் எதை குறிக்கிறது என்றால், ஆண்டவராகிய இயேசு இந்த பூமியிலே வாழும்போது, அவர் மனிதனாய் இருக்கும்போது அவருடைய கரம் யாரையெல்லாம் தொட்டதோ அவர்களெல்லாம் அற்புதங்களை பெற்றார்கள், சுகத்தை பெற்றார்கள். அதுக்கப்புறம் ஆசீர்வதிக்கும் கரம். ஆண்டவராகிய இயேசு கரங்களை நீட்டி அவர்களை தலையில கை வச்சு சிறு பிள்ளைகளை ஆசீர்வதித்தார். அவருடைய கரம் ஆசீர்வதிக்கும் கரம். ஹல்லேலூயா. வாசிங்க, எல்லாத்தையும் வாசிங்க. வல்லமையின் கரம். எல்லாம் சேர்ந்து சொல்லுங்களேன், வல்லமையின் கரம். ஆண்டவரே பாருங்க, நம்ம யாபேசின் ஜெபத்தை ஜெபிக்கிறோம் பாருங்க. தேவரீர் உம்முடைய கரம் என்னோடு கூட இருக்கணும்ப்பா. the hand of God, கர்த்தருடைய கரம் என்ன கரம்? வல்லமையின் கரம் என்னோடு கூட இருக்கணும். அதுக்கப்புறம் விடுவிக்கும் கரம். ஏன் வாசிக்க மாட்டீங்களா? எல்லாரும் சேர்ந்து வாசிங்களேன். தெரியுதுல ஸ்கிரீன்ல. விடுவிக்கும் கரம், சத்ருவின் கையிலிருந்து விடுவிக்கிற வல்லமையுள்ள கரம். மூன்றாவது நம்மை பாதுகாக்கிற கரம். நான்காவது தொட்டு சுகமாக்கும் கரம். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு 3.5 வருட ஊழியத்திலே அவர் எதெங்கெல்லாம் போய் தொட்டாரோ அங்கெல்லாம் அற்புதம் தான். யாரெல்லாம் தொட்டாரோ அவர்களுக்கு சுகத்தை தேவன் கொடுத்தார். அதுக்கப்புறம் ஆசீர்வதிக்கும் கரம். the hand of blessing, the hand of healing, the hand of protection, the hand of deliverance, the hand of power. Hallelujah. வல்லமையின் கரம், விடுவிக்கும் கரம், பாதுகாக்கும் கரம், தொட்டு சுகமாக்கும் கரம், ஆசீர்வதிக்கும் கரம். ஹல்லேலூயா. இதெல்லாம் நம்ம லைஃப்ல அனுபவிக்கணுங்க. நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில அனுதினமும் நாம் அனுபவிக்க வேண்டிய ஆசீர்வாதம். இதெல்லாம் அனுபவிக்கும் போதுதான் நீங்களும் நானும் இந்த பூமியிலே கனத்திற்குரிய பாத்திரங்களாக கர்த்தர் நம்மை பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. நீங்க எப்படி பேக்ரவுண்டா இருக்கலாம், யாபேசை போல துக்கத்தோடு கவலையோடு கண்ணீரோடு இந்த ஆலயத்துக்குள்ள வந்திருக்கலாம். ஆனா அப்படியே இருப்பது தேவ சித்தம் அல்ல. கர்த்தர் நம்மை அப்படியே தலைகீழாய் மாற்றி கனத்திற்குரிய பாத்திரங்களாக மாற்றுவதுதான் தேவன் நம்மை இந்த யாபேசுடைய வாழ்க்கையிலிருந்து தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. நீங்க அப்படி பிறந்திருக்கலாம், ஆனா உங்க சந்ததி அப்படி இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. நீங்க துக்கத்தில் வாழ்ந்திருக்கலாம், நீங்க புறஜாதியா இருந்து விக்கிரகத்தையும் பலவிதமான வாழ்க்கையிலே காரியங்களில் இருந்திருக்கலாம். ஆனா கர்த்தரை தேடி வருகிற நம்ம ஆண்டவருடைய அடுத்த சந்ததியில நம்முடைய பிள்ளைகள் கனத்திற்குரிய பாத்திரங்களாக வாழ வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான்காவது யாபேஸ் ஜெபிக்கிறார், ஒரு பாதுகாப்புக்காக ஜெபிக்கிறார். தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு விலக்கி என்னை காத்தருளும். ஹல்லேலூயா. என்ன ஒரு அருமையான ஜெபம் பாருங்க. ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிச்சிட்டாரு, கர்த்தருடைய நம்முடைய எல்லையை பெரிதாக்கிட்டாரு, கர்த்தருடைய கரம் இப்போ கூட இருக்குது. இப்போ வன்கண்ணு, எரிச்சலின் ஆவி, பொறாமை, தீய சக்திகள், அந்தகார கிரியைகள், இப்படிப்பட்ட பலவிதமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையை தாக்காதபடிக்கு அவர் ஜெபம் பண்றாரு. ஆண்டவரே, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு விலக்கி என்னை காத்தருளும். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசுவின் ஜெபத்திலையும் அந்த ஆண்டவராகிய இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்தின் மாதிரியாக இந்த ஜெபம் இருக்கிறதை நாம பார்க்கிறோம். பாருங்க, வாசிங்க. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்கள். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல். ஆண்டவராகிய இயேசு அந்த பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவைன்னு ஜெபிக்க கற்றுக் கொடுக்கிறாரே, அந்த ஜெபத்தின் கடைசி பகுதியில் ஜீசஸும் இதே மாதிரி தான் ஜெபிக்கிறாரு. ஆண்டவராகிய இயேசுவும் இப்படிதான் ஜெபிக்கிறார். பாருங்க, எங்களை சோதனைக்குட்பண்ணாமல் தீமையினின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ஆண்டவரே, சோதனை வராதபடிக்கு தீமையிலிருந்து எங்களை என்ன பண்ணுங்க? பாதுகாத்து கொள்ளுங்க.
யாபேசும் அதே தான் ஜெபம் பண்றாரு. தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு விலக்கி என்னை காத்தருளும். எப்படி பாருங்க எவ்வளோ அந்த ஜெபம். ஜீசஸ் ஆண்டவராக இயேசுவின் ஜெபத்திற்கு மாதிரியாக யாபேஸ் அந்த நாட்களிலேயே ஜெபிச்சிருக்கிறார். ரொம்ப ஆச்சரியம். ஆண்டவராக இயேசு சொல்றார், உங்களை சோதனைக்குட்பண்ணாதமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ஆண்டவரே, சிலர் சொல்லுவாங்க நாங்கள் என்ன சோதனை வந்தாலும் ஆண்டவரே கிருபை தாங்க, சோதனையில் கிருபை கொடுப்பார். ஆனால் சோதனை வராமல் பாதுகாப்பது அதை விட மேலான ஒரு காரியம். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே எங்களை சோதனைக்குட்பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். எல்லாம் சேர்ந்து திருப்பி சொல்லம்மா. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 13வது வசனத்தின்படி எங்களை சோதனைக்குட்பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ஆண்டவராக இயேசுடைய ஜெபத்துக்கே மேலே சிலர் ஜெபம் பண்ணுவாங்க. ஆண்டவரே என்ன சோதனை வந்தாலும் பரவாயில்ல ஆண்டவரே, சோதனை ஏன் அப்படி ஜெபிக்கணும்? ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ ஏன் சோதனையை விரும்புற? சோதனை வந்தா பார்த்துக்கலாம், சோதனை வந்தா நான் கிருபை தருவேன். ஆனா நீ ஏன் சோதனையை கேட்கிற? நீ என்ன பண்ணு? சோதனைக்குட்பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ஆண்டவரே இந்த ஜூன் மாதத்தை எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக்கி தாங்க. கேளுங்க கரங்களை உயர்த்தி. ஏசப்பா ஜூன் மாதத்தை எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக்கி தாங்க. சோதனைக்குட்பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ஜூன் மாதத்திலே ரட்சித்துக் கொள்ளுங்கப்பா. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரே சொல்ற, நீ ஏன்பா ரொம்ப கஷ்டப்படுற? நீ ஏன் அப்படி பாருங்க. நம்ம ரொம்ப மிஞ்சின நீதிமானா இருக்கக்கூடாது. கர்த்தருடைய கிருபையில வசனத்தில் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறத பாருங்க. என் ஃப்ரெண்டு ஒருத்தன், நல்ல ஆவிக்குரிய நண்பன், பல ஆண்டுகளுக்கு முன்னால எனக்கு கற்றுக் கொடுத்தான். ஏசப்பா கொஞ்சம் லைஃப்பை ஈஸியாக்கித்தாங்கன்னு ஜெபம் பண்ணுப்பா, ஆண்டவர் உனக்கு ஈஸியாக்கி தருவார். ஏன் ஆண்டவர்கிட்ட எதை நம்ம கேள, நல்ல விஷயம் தானே கேட்குற, கேளுன்னு. நான் அதுலேருந்து நான் கேட்பேன், ஆண்டவரே ஒவ்வொரு மாதம் தொடக்கத்திலே ஆண்டவரே இந்த மாதத்தை சோதனைக்குட்பண்ணாமல் கொஞ்சம் லைஃப்பை கொஞ்சம் ஈஸியாக்கி தாங்கப்பா, எங்கள் காரியங்களெல்லாம் கொஞ்சம் லகுவாக்கி தாங்க. நாங்கள் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஓடி 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 மூச்சு வாங்காதபடிக்கு எங்களுக்காக கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. சொல்லுங்க கரங்களை உயர்த்தி, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அதனால நம்ம சோம்பேறியா வீட்டில் தூங்கிட்டு இருக்கணும்னு இல்லை. நம்மளால் முடிந்ததை கடினமாக நாம் உழைத்து செயல்படும் போது கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய காரியங்களை கர்த்தர் பொறுப்பெடுக்க போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, இதோட நான் முடிக்க விரும்புகிறேன். 4 காரியங்கள். அருமையான ஜெபம். தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உம்முடைய கரம் என்னோடு கூட இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு விலக்கி என்னை காத்தர். உண்மையா நான் இதை எத்தனை முறை சொல்லியிருப்பேன் எனக்கே தெரியாது வாழ்க்கையில். ஆனால் பல ஆயிரம் முறை சொல்லியிருப்பேன். கர்த்தர் ஆனால் கிருபையா என்னையும் நடத்தி கொண்டிருக்கிறார், உங்களையும் நடத்துவார். நம்முடைய சபையை கர்த்தர் ஆச்சரியமாய் நடத்துவார். இந்த வருகிற ஜூன் மாதத்தில் இந்த யாபேசை போல கர்த்தருடைய கரம் நம்ம மேலே இருப்பதாக. தீங்கு நம்மளை துக்கப்படுத்தாதபடி கர்த்தர் ஒவ்வொரு குடும்பங்களையும் வேலி அடைத்து கர்த்தர் பாதுகாப்பாராக. கர்த்தருடைய பாதுகாப்பு, கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய சமாதானத்தினால் கர்த்தர் நம்மை நிரப்புவாராக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அந்த வசனத்தை கடைசியா அந்த ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் நம்ம 10வது வசனத்தை வாசிக்கலாமா? யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. ஒரே ஒரு அடி பாடி நாம் முடிக்க போகிறோம். தம்பி வாப்பா. தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லை இந்த யாபேசின் இந்த அடியே அப்படி நீங்கள் ஒரு பாட்டா நம்ம பாடி நம்ம முடிக்க போகிறோம். இன்னும் 5 நிமிடத்தில் முடிக்க போகிறோம். சீக்கிரம் வாங்க. ஹல்லேலூயா. ஜி மேஜர் கொடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேவரீர் என்னை ஆசீர்வதியோ
என் எல்லையை பெரிதாக்கிடோ, உம் கரம் என் மேல் வையோ, தீங்கின்றி காத்து கொள்ளோ, உம் கரம் என் மேல் வையோ, தீங்கின்றி காத்து கொள்ளோ. ஒரு முறை கூட தேவரீர் என்னை ஆசீர்வதியோ, என் எல்லையை பெரிதாக்கிடோ, உம் கரம் என் மேல் வையோ, தீங்கின்றி காத்து கொள்ளோ. கைத்தட்டி கரம் என் மேல் வையும், தீங்கின்றி காத்து கொள்ளோ. உந்தன் ஆசீர்வாதங்கள் எண்ணற்றதே, அவை நிறைவானதே, ஏராளமே. உந்தன் ஆசீர்வாதங்கள் எண்ணற்றதே, அவை நிறைவானதே, ஏராளமே. உம் ஆசீர்களால் என்னை ஆசீர்வதித்து, உம் ஆசீர்களால் என்னை ஆசீர்வதித்து, ஆசீர்வாதமாக்கிடுமே, என்னை ஆசீர்வாதமாக்கிடுமே. தேவரீர் தேவரீர் என்னை ஆசீர்வதியோ, என் எல்லையை பெரிதாக்கிடோ, உம் கரம் என் மேல் வையோ, தீங்கின்றி காத்து கொள்ளோ, உம் கரம் என் மேல் வையோ, தீங்கின்றி காத்து கொள்ளோ. இல்ல கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேளைக்காக ஜெபிக்கிறேன் இயேசப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாள்ல கூட கர்த்தாவே உம்மை நோக்கி பார்க்கும்படியாய் நீர் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கேட்ட வார்த்தையின்படி கர்த்தாவே எல்லாவற்றிலும் நாங்கள் நடக்க தேவன் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, யாபேஸ் ஜெபித்தது போல ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே இயேசப்பா நாங்கள் ஜெபித்து ஆண்டவரே எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு நீங்க கிருபை தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே தேவரீர் எங்களை ஆசீர்வதியும் அப்பா, எங்களுடைய எல்லைகளை பெரிதாக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தீங்கு ஒன்றும் எங்களை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு எங்களை விலக்கி காத்திருளும்படியாய் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரும் இந்த ஜெபத்தை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை ஏறெடுக்கத்தக்க தேவன் கிருபை செய்வீராகப்பா. அநேகர் ஆண்டவரே இந்த ஜெபத்தின் மூலமாய் ஆசீர்வதிக்கப்பட தேவன் நீர் கிருபை பாராட்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த வாரத்தை உம்முடைய கரத்துல கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த முதல் ஆராதனை ஆசீர்வதித்து கொடுத்த தேவன் தொடர்ந்து நடக்க போற இரண்டாம் ஆராதனையில் உம்முடைய பிரசன்னம் தங்கி இருக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா துதியும் கனமும் ஒருவருக்கு மாத்திரமே எடுக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்லருமை பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இந்த மே மாதம் முடிவு மாத்திரமல்ல, வருகிற மாதத்திலும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.